காலை வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். ஒரு 5 வருடங்களுக்கு முன்னாடி இதே இடத்துல ஒரு சாமானியனாக முதல் முறை சட்டமன்ற வேட்பாளராக இதே மேடையில் 2021 ஒரு நம்பிக்கையுடன் உங்க முன்னாடி நின்று உரையாற்றினேன். எனக்காக வாக்கு சேகரித்தேன். நான் சான்றிருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகத்துக்காக வெற்றி பெற செய்ய வேண்டும் என்பதற்காக உங்கள் மேல் நம்பிக்கை வைத்து நான் இங்கு உரையாற்றினேன். உரையாற்றி சென்று பல பிரச்சாரங்களை முடித்துவிட்டு நான் காத்திருந்த போது இந்த தொகுதியை சார்ந்த மக்கள் அள்ளி தந்தது வெற்றி வெற்றி வெற்றி. என் மேல் அதிக நம்பிக்கை வைத்த இந்த ராசிபுரம் தொகுதி மக்கள், அவர்களை நான் மறப்பேனா? நான் வாழ்நாள் முழுக்க கடமைப்பட்டிருக்கிறேன். எப்பேற்பட்ட பொறுப்பை நீங்கள் அள்ளி தந்திருக்கிறீர்கள். சாதாரண பொறுப்பா? சட்டமன்ற உறுப்பினர் என்கின்ற ஒரு மிகப்பெரிய பொறுப்பு. அந்த வெற்றியை நீங்கள் பெற்று தந்ததால்தான் நம்முடைய முதலமைச்சர் திராவிட நாயகர் அண்ணன் தளபதி அவர்கள் சட்டமன்றத்தில் முதல் முறையாக முதலமைச்சர் ஆகும் போது அந்த பெருமைக்குரிய அந்த அமைச்சரவையில் இந்த சாமானியனாக மதிவேந்தன் நான் இடம் பெற்றிருந்தேன். இதற்கு காரணகர்த்தாவாக இருந்த நம்முடைய ராசிபுரம் மக்களை என் வாழ்நாள் முழுக்க நான் மறக்க மாட்டேன். இந்த 5 வருடங்கள் 2021 26 வரைக்கும் நான் அர்ப்பணிப்போடு செயல்பட்டேன். என் மனசாட்சிக்கு உட்பட்டு இந்த தொகுதியை முன்னேற்ற வேண்டும் என்கின்ற ஒரே குறிக்கோளோடு ஒவ்வொரு நாளையும் நான் நகர்த்தி சென்றேன். இந்த ராசிபுரம் சட்டமன்ற தொகுதியை பொறுத்தவரை சிலர் சொல்வார்கள் இது அதிமுகவோட கோட்டை என்று. ஆனால் எப்போது நம்முடைய நாமக்கல் கிழக்கு மாவட்ட செயலராக அண்ணன் KRN அவர்கள் பொறுப்பேற்றாரோ அப்போதே அந்த கோட்டையில் விழுந்தது ஒரு பெரிய ஓட்டை. அவரின் பரிந்துரையின் பேரில் இன்று எனக்கு தலைவர் அவர்கள் அந்த வாய்ப்பை தந்த பிறகு நானும் மாவட்ட செயலாளர்கள் அவர்களும் இணைந்து இந்த ராசிபுரம் தொகுதியை எங்கள் தலைமையில் தூக்கி வைத்துக் கொண்டு ஆடினோம். காரணம், இந்த தொகுதி மக்களுக்கு நாங்கள் என்னென்ன நினைத்தோமோ அத்தனையும் நாங்கள் செய்து தர வேண்டும் என்கின்ற உள்ளுணர்வோடு அந்த வெறியோடு செயல்பட்டோம். இந்த 5 ஆண்டு கால ராசிபுரம் பார்த்த வளர்ச்சியை ஒரு 10% கடந்த 10 வருடத்தில் அதிமுகவை சார்ந்தவர்கள் இதை உங்க மக்களுக்காக செய்திருக்கிறார்களா என்பதை நீங்கள் சிந்திச்சு பாருங்கள். 2011 2021 வரைக்கும் மிக மிக அதிக முக்கியத்துவம் வாய்ந்த அதிகாரத்தில் இருந்தார்கள் திரு தனபால் அவர்களும் திருமதி சரோஜா அவர்களும். 2011 16 வரைக்கும் அதிமுக ஆட்சி செய்தது. அப்போது திரு தனபால் அவர்கள் சபாநாயகர் என்கின்ற மிகப்பெரிய அந்தஸ்துடன் உலா வந்தார். சபாநாயகர் என்பது சாதாரண பொறுப்பா? எப்படி சட்டமன்ற உறுப்பினர் 234 பேர் இருக்கிறீங்க, எப்படி அமைச்சராக 30 33 நபர்கள் இருக்கிறாங்க, முதலமைச்சராக ஒரே ஒருத்தர் இருக்கிறார். ஒரே ஒரு முதலமைச்சர் போல ஒரே ஒரு சபாநாயகர் தான். சட்டப்பேரவை தலைவர் என்கின்ற மிகப்பெரிய பதவியை வகித்தவர் திரு தனபால். மிகப்பெரிய பதவியை தந்த நீங்கள் அவர்கிட்ட எந்த அடிப்படை பணிகளை நீங்கள் பெற்றீர்கள்? அந்த 5 வருடத்தில் தனபால் அவர்கள் நினைத்தால் முதலமைச்சரிடம் தொடர்பு கொள்ளலாம், எந்த அமைச்சர்கிட்ட வேணாலும் ஒரு கட்டளை இடலாம், என் தொகுதிக்கு இதை பெற்று தாருங்கள், என் தொகுதிக்கான இந்த குடிநீர் பிரச்சனையை தீர்த்து தாருங்கள், என் தொகுதிக்கான இந்த சாலை வசதிகளை மேம்படுத்தி தாருங்கள்,
என் தொகுதிக்கான ஒரு மருத்துவமனையை கட்டித்தாருங்கள். முயற்சி செய்தாரா? உங்களுக்காக செய்து கொடுத்தாரா? இல்லை. ஒரு சின்ன கல்ல கூட அவர் எடுத்து போல. அதன் தொடர்ச்சியாக மீண்டும் ராசிபுரம் தொகுதி மக்கள் பெரிய மனசுக்காரங்க, மிகப்பெரிய மனசுக்காரங்க. எந்த வளர்ச்சியை அவங்களுக்கு தராட்டியும் மீண்டும் அதிமுகவுக்கு நீங்க வாய்ப்பு தந்தீங்க. 2016 திருமதி சரோஜா அவர்கள் நீங்க வெற்றி பெற செஞ்சீங்க. அப்ப என்ன பொறுப்புல இருந்தாங்க? அவங்க சமூக நலத்துறை அமைச்சர் என்கின்ற மிகப்பெரிய இலாக்காவை அவங்க கைவசம் வச்சிருந்தாங்க. இந்த மக்களுக்காக என்ன செஞ்சாங்க? அவர் இந்த அமைச்சரவையில் இடம் பெற்றிருந்த போது முதலமைச்சராக யார் இருந்தார்? திரு எடப்பாடி பழனிசாமி இருந்தார். எடப்பாடி பழனிசாமி எங்க இருந்தார்? சென்னையில் இருந்தாரா? மிக மிக அருகாமையில் இருந்தார். இங்கிருந்து 20 கிலோமீட்டர் சேலத்துக்கு போயிட்டு வந்துடலாம். எடப்பாடியில் இருந்த திரு எடப்பாடி பழனிசாமிய எட்டி பிடிக்க முடியலையா? இந்த மக்களுக்கான திட்டங்களை உங்களால வாங்கி தர முடியலையா? இங்க இருந்து வாரத்துக்கு ஒரு தடவை நீங்க முதலமைச்சரை பார்த்து விட்டு, என் ராசிபுரம் மக்களுக்கு இந்த குடிநீர் தேவை வேணும், என் ராசிபுரம் மக்களுக்கு இந்த மருத்துவமனை வேணும், என் ராசிபுரம் மக்களுக்கு இந்த தொழிற்கல்வி ஏதாவது வேணும்னு ஏதாவது கேட்டு உங்களுக்கு பெற்று தந்திருக்காங்களா? இல்ல. போட்ட அந்த பாதாள சாக்கடையும் அரைகுறையா போட்டு விட்டு சென்று விட்டார். 2021 ஒரு சாதாரண சாமானியனாக இந்த மதிவேந்தன் உங்க முன்னாடி வந்து நின்ன, உங்க பொன்னான வாக்குகளை நீங்க எனக்கு அள்ளி தந்தீங்க. 2021 இருந்து நாங்க சொன்ன சாதனைகள், செஞ்ச சாதனைகளை அதிமுக செஞ்சிருந்தா இன்னைக்கு எனக்கே இந்த வாய்ப்பு கிடைச்சிருக்காது. அவங்க செய்ய தவறியதை இந்த மதிவேந்தன் செய்து காட்டினான். அடிப்படையாக இருந்த அந்த குடிநீர் திட்டம் 854 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் இங்க இருக்கக்கூடிய அனைத்து ராசிபுர தனிநபர் குடிநீர் தேவையை பூர்த்தி செய்தவன் இந்த மதிவேந்தன். இந்த பகுதிக்கான சாலை வசதிகளை மேம்படுத்தி கட்டமைப்பை உருவாக்கியவன் இந்த மதிவேந்தன். இந்த மக்களுக்கான மருத்துவ கட்டமைப்பை உயர்த்தி மாவட்ட தலைமை மருத்துவமனை என உயர்த்தியவன் இந்த மதிவேந்தன். இந்த மக்களுக்கான தகவல் தொழில்நுட்ப பூங்கா என்று பெரிய பெரிய மாநகரங்கள்ல, சென்னை, கோயம்புத்தூர் என்று பல மாநகரங்கள்ல, ராசிபுரத்தில் ஒரு டைடல் பார்க் என்று கனவு காணாத திட்டத்தை கொண்டு வந்து சேர்த்தியவன் இந்த மதிவேந்தன். இது மட்டுமா? தீர்க்கப்படாத பல பிரச்சனைகள். இந்த போதமலைக்கு சுதந்திரம் அடைஞ்சதிலிருந்து இந்த சாதாரண மக்கள், பழங்குடியினர் மக்கள் தலை சுமையில் அவர்கள் விவசாயத்தில் விளைவித்த அந்த சாமை, ஆமணக்கை நடந்து கொண்டு நெட்டுக்குட்டலான பாதையில் விளைவித்து அவர்கள் செல்வார்கள், விற்று செல்வார்கள். அந்த கஷ்டத்தை புரிந்து நானும் அண்ணன் KRN அவர்களும் இணைந்து போதமலைக்கு பெற்று தந்த சாலை தான் 140 கோடி மதிப்பீட்டிலான சாலை. நாரைக்கணி பகுதியில் வசிக்கக்கூடிய மக்கள், தமிழ்நாட்டில் இது போற ஒரு பிரச்சனை இல்லவே இல்லை. அந்த மாதிரி ஒரு பிரச்சனை ராசிபுரத்தில். அங்க இருக்கக்கூடிய வசிக்கக்கூடிய மக்கள் ஒரு அங்கீகாரம் இல்லாத நிலத்தில் வாழ்ந்துகிட்டு இருந்தாங்க. அவர்களுக்கு அவர்கள் உழுத இடத்தை கிட்டத்தட்ட 2 to 3 ஏக்கர் இடத்தை அவர்கள் பேரிலே பட்டா போட்டு அவர்களுக்கு நில அளவை செய்து அதை வழங்கியவன் இந்த மதிவேந்தன். இது போல தனபால் பேச முடியுமா? இது போல சரோஜா பேச முடியுமா? மேடையிட்டு இந்த சாதனையில் பட்டியலிட எங்க நானும் KRN தவிர வேற எந்த அதிமுகவை சார்ந்தவர்கள் பேச முடியுமா? பேச முடியாது. ஏன்னா இந்த மக்களுக்கு அர்ப்பணிப்போடு செயல்பட்டவர்கள் நாங்கள். தொடர்ந்து நான் சொல்றேன், 234 தொகுதியிலும் முதன்மையான தொகுதியாக இந்த ராசிபுரத்தை மாற்றும் வரை நாங்கள் ஓய மாட்டோம். இந்த 5 வருடங்கள் எத்தனை திட்டங்கள் இந்த மக்களுக்காக அர்ப்பணிப்போடு பல விஷயங்களை நாங்கள் செஞ்சிருக்கிறோம். நகராட்சி, பேரூராட்சி, ஊராட்சி பகுதிகளில் சிறப்பு வாய்ந்த சாலை கட்டமைப்புகள்,
சிறப்பு வாய்ந்த அடிப்படை வசதிகள் என பல்வேறு விஷயங்களை உங்களுக்காக செய்து தந்திருக்கிறோம். இது மட்டும் இல்லை, நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் மாநிலம் முழுக்க எத்தனை விதமான திட்டங்கள், அவர் கொண்டு வந்த திட்டங்கள் எல்லாம் முத்தான திட்டங்கள். ஒரு சராசரியான ஒரு ஏழை குடும்பத்தை சார்ந்தவர், ஒரு நடுத்தர குடும்பத்தை சார்ந்தவர் ஒரு மாதம் 2500 ரூபாய் வரைக்கும் சேமிக்கக்கூடிய எண்ணத்தில் நம்முடைய முதலமைச்சர் திட்டங்களை வடிவமைத்திருக்கிறார். அதுதான் மகளிர் உரிமை தொகையில் 1000, அதுதான் தமிழ் புதல்வன் திட்டத்தில் 1000, அதுதான் புதுமை பெண் திட்டத்தில் 1000, விடியல் பயணத்தில் கட்டணம் இல்லாத பயணம், இது போல எண்ணற்ற திட்டங்கள். இன்னும் சிறப்பு வாய்ந்த தேர்தல் வாக்குறுதிகளை இன்னைக்கு நம்முடைய முதலமைச்சர் சொல்லியிருக்கிறார். இன்னைக்கு வழங்கிய அத்தனை திட்டங்களையும் எல்லாத்திலையும் ஒரு 500 1000 ரூபாய் உயர்த்தி தந்திருக்கிறார். ஏன்னா இது உண்மையாலுமே அந்த குடும்பத்தை உயர்த்தக்கூடிய திட்டங்கள். இது எல்லாத்தையும் பார்த்துட்டு இங்க இருக்கிறார் எடப்பாடி பழனிசாமி அவர்கள். நம்முடைய மாதேஸ்வரன் எம்பி சொன்னார்ல, காப்பி அடிக்காதீங்க பாருங்க, அப்படியே காப்பி அடிக்கிறார். சுயமா உங்களுக்கு சிந்திக்க முடியுமா? சுயமா சிந்திச்சு ஏதாவது சொல்றீங்களா? அதுவும் எப்படி? முதல்ல இந்த தொகையை சொல்லும் போது கருணை தொகையா? யாருக்கு வேணும் உங்க கருணை? இது எங்களுடைய உரிமை. அந்த உரிமையை பெற்று தந்தது நம்முடைய முதலமைச்சர் அண்ணன் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் தான். அந்த அளவுக்கு சிறப்பு வாய்ந்த திட்டங்களை நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் இன்று பெற்று தந்திருக்கிறார். வர இருக்கக்கூடிய இந்த ஆட்சி என்பது ஒரு முக்கியம் வாய்ந்த ஆட்சி. உங்களுக்கு அடிமை ஆட்சி அதிமுக வேணுமா, இல்ல ஆண்மையான ஆட்சி திராவிட முன்னேற்ற கழகம் வேணுமா? உங்களுக்கு தலை நிமிர்ந்த தமிழகம் வேணுமா, இல்ல தவழ்ந்து கிடக்கிற தமிழகம் வேணுமா? இதுக்கு நடுவுல தான் போட்டி. நீங்க சிந்திக்க வேண்டியது, நம்முடைய திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையில் இந்த மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி சிறப்பு வாய்ந்த ஒரு கூட்டணி அமைச்சிருக்கு. இன்னைக்கு இந்த கூட்டணியில பல முக்கியமான தோழர்கள் இணைஞ்சிருக்கிறாங்க. விடுதலை சிறுத்தைகள், தமிழ் புலிகள், அருந்ததி அமைப்புகள், முஸ்லீம் லீக் அமைப்புகள், கம்யூனிஸ்ட் தோழர்கள் என எல்லாரும் ஏற்கனவே 5 வருஷமா நம்ம கூட பயணிச்சிட்டு இருக்காங்க. ஏற்கனவே வலிமையான கூட்டணிக்கு இன்னும் வலு சேர்க்கும் விதமாக நம்முடைய கேப்டனின் தேசிய முற்போக்கு திராவிட கழகமும் இணைஞ்சிருக்கு, நம்முடைய எஸ்டிபிஐயும் இணைஞ்சிருக்கு. அதனால நான் சொல்றேன், நம்முடைய வெற்றி உறுதியாகிவிட்டது. எதிர்த்து நிக்கிறவங்களை பொறுத்து நம்மளுடைய வெற்றி கிடையாது. அது யார் வேணாலும் இருக்கலாம், அது இரட்டை இலையா இருக்கலாம், அது பாஜகவா இருக்கலாம், யார் வேணாலும் இருக்கலாம். நம்மளுக்கு தேவை இந்த வெற்றி ஒரு வரலாற்று வெற்றியா இருக்கணும். நம்முடைய அன்பு சகோதரர் செந்தில் சொன்னார்ல, இது ஒரு சாதனை வெற்றியாக இருக்கணும். நீங்க எல்லாரும் சொன்னது போல கடந்த முறை எனக்கு நீங்க வாக்களித்தது 2000 வாக்குகள் வித்தியாசத்தில் என்ன வெற்றி பெற செஞ்சீங்க. இந்த தடவை நம்முடைய மாவட்ட செயலர் கேரன் அவர்கள் சொன்னது போல 40,000 வாக்கு வித்தியாசத்தில் நாம் ஜெயிக்க வேண்டும். அதற்காக நம்முடைய கூட்டணி கட்சி தோழர்களோடு இணைந்து இன்னும் 20 நாட்கள்ல தீவிரமான பிரச்சாரங்களை மேற்கொண்டு அனைத்து தரப்பட்ட மக்களையும் சந்திச்சு இதுவரைக்கும் வராத சாதனை வெற்றியை படைத்து ராசிபுரத்தை இதுவரைக்கும் இல்லாத அளவுக்கு வளர்ச்சி பணிகளை இந்த ராசிபுரம் தொகுதிக்கு பெற்று தரம் வரை நானும் அண்ணன் கேரனும் நம்முடைய கழக தோழர்களும் நம்முடைய கூட்டணி கட்சி நிர்வாகிகளும் ஓயமாட்டோம் ஓயமாட்டோம் ஓயமாட்டோம். இந்த ராசிபுரத்தை தொடர்ந்து உயர்த்திக்கிட்டே போவோம் என்று சொல்லிக்கொண்டு இந்த நல்ல வாய்ப்பை தந்த அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் என் நன்றி கூறி வணக்கங்களை தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். இறுதியாக நன்றியுரை நகர கழகத்தினுடைய செயலாளர்